நடைபெற்ற கடை திறப்பு விழாவில் நடிகை கயாடு லோகர் கலந்து கொண்ட நிலையில் ரசிகர்கள் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் பவுன்சர்களும் திணறுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். மதுரை பைபாஸ் சாலையில தனியார் கடை திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை கயாடு லோகர் வருகை புரிந்தார். இந்த நடிகையை பார்த்ததும் இங்கு கூடியிருந்த ஏராளமான ரசிகர் கூட்டம் தள்ளுமுள்ளு செய்தது, ஆரவாரம் செய்து கைத்தட்டி கூச்சலிட்டது. இதனால இது அவரை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் பவுன்சர்களுமாக திணறிய காட்சிகளையும் காண முடிந்தது. மதுரை பைபாஸ் சாலையில தனியார் கடை திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக டிராகன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் நடித்த திரைப்பட நடிகை கயாடு லோகர் வருகை புரிந்து குத்துவிளக்கு ஏற்றி கடையை திறந்து வைத்தார். சுட்டெரிக்கக்கூடிய வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இளைஞர்கள் நடிகையின் வருகையின் போது கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். சிறிது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதை பவுன்சர்களும் போலீசாருமாக அந்த ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காட்சிகள், அது தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டது. தொடர்ந்து ரசிகர்களில் ஒருவர் அவரை தத்துவமாக விடிய விடிய அந்த கயாடு லோகர் திரைப்பட நடிகையை படமறைந்த படத்தையும் தூக்கி காண்பித்தபடி உயர்த்தி காண்பித்தபடி இருந்தார். இந்த ரசிகர்கள் மத்தியில் நல்ல சிறிது நேரம் கூட்டம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில அவர் செய்தியாளர்களின் சந்திக்காமல் பவுன்சர்கள் மற்றும் போலீசார் ரசிகர்களை கட்டுப்படுத்த ஓரளவு கூட்டத்தில் திணறியபடி ரசிகைகளை கையசைத்தபடியும் திரைப்பட நடிகை கிளம்பி சென்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். Thank you so much. I love you all. In this heat also you guys did. I really appreciate. Thank you. Thank you. Madurai has always been my favorite place. I love the food here. I love the people. And if you guys turn up like this every time, I'm coming every time over here to meet you all. Thank you so much. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.